Look at this magical book. I wonder what's inside. Let's sing, dance, read and play. A new adventure starts today. யானையும் அதன் நண்பர்களும். ஒரு அழகான பரந்த காட்டில் ஒரு குட்டி யானை தனியாக சுற்றிக் கொண்டு இருந்தது. வானத்தில் சூரியன் மெல்ல ஒளி வீச பறவைகள் இனிமையாக பாடின. ஆனால் யானையின் மனம் மகிழ்ச்சியுடன் இல்லை. அது தனியாக இருந்தது. நான் நண்பர்களை தேட வேண்டும் என முடிவு செய்து யானை காட்டுக்குள் பயணித்தது. கொஞ்ச நேரம் சென்ற பிறகு அது ஒரு மரத்தின் மேல் குதித்து விளையாடும் குரங்குகளை கண்டது. அவற்றின் சந்தோஷமான முகங்களை பார்த்த யானை மகிழ்ந்தது. நீங்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பீர்களா என்று கேட்டது. குரங்குகள் ஒன்றுக்கு ஒன்று பார்த்து சிரித்தன. நீ மிகவும் பெரியவன், மரத்தில் ஏற முடியாது, நாங்கள் உன்னுடன் விளையாட முடியாது என்றன. யானை சோகமாக அங்கே இருந்து சென்றது. அடுத்து அது ஒரு அழகான சிறிய முயலை சந்தித்தது. முயல் ஒரு குகையின் அருகில் கேரட் தின்று கொண்டு இருந்தது. யானை மென்மையாக கேட்டது, நீ என் நண்பனாக இருப்பாயா? முயல் தலையசைத்து, நீ எங்கள் மாதிரி ஓடிவர முடியாது, நீ மிகவும் பெரியவன், உன்னுடன் விளையாட முடியாது என்றது. யானை இன்னும் சோகமாகி மெதுவாக அங்கிருந்து நடந்து சென்றது. அதன் பிறகு அது ஒரு சிறிய அடைந்தது. அங்கு சில தவளைகள் லிலி பைடன் மீது குதித்து விளையாடின. யானை கேட்டது, நீங்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பீர்களா? ஒரு தவளை சிரித்து, நீ மிகவும் கனமானவன், நீ குதித்தால் எங்கள் லிலி பைட்ஸ் உடைந்து விடும் என்றது. யானை தன் பெரிய உடலை பார்த்து வருத்தத்துடன் விட்டு நகர்ந்தது. சற்று தூரத்தில் அது ஒரு நரியை சந்தித்தது. நரியே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? நரி சிரித்துக்கொண்டு, நீ மிகவும் மெதுவாக நடக்கிறாய், நான் உன்னுடன் ஓடி விளையாட முடியாது என்றது. யானை முற்றிலும் மனமுடைந்தது. என்னால் ஒரு நண்பனையும் பெற முடியாதா என்று எண்ணியது. அந்த நேரத்தில் காட்டில் விலங்குகள் அலறிக்கொண்டு ஓடின. மான், முயல், குரங்கு எல்லோரும் பயத்துடன் ஓடினர். யானை ஒரு கரடியை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்டது. ஒரு கொடூரமான புலி வந்துவிட்டது, அது அனைவரையும் அச்சுறுத்துகிறது என்று கரடி பதற்றமாக சொன்னது. யானை தன்னுடைய பயத்தை மீறி, நான் இதை தடுத்தே தீர்வேன் என்று முடிவு செய்தது. புலியை எதிர்க்கும் யானை. யானை தைரியமாக புலியை எதிர்கொண்டது. இந்த காட்டில் அனைவருக்கும் வாழ உரிமை இருக்கிறது. தயவு செய்து விலங்குகளுக்கு தொல்லை கொடுக்காதே என்று யானை கேட்டது. புலி சிரித்தது. நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டது. யானை தன் பெரிய உடல் மற்றும் வலிமையால் புலியை துரத்தியது. நீ இனி யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்தது. புலி அச்சத்தில் அங்கிருந்து ஓடி மறைந்தது. விலங்குகள் யானையின் துணிச்சலுக்காக மகிழ்ச்சியுடன் கூடின. நீ எங்களுக்கு உண்மையான நண்பன் என்று மகிழ்ச்சியுடன் கூறின. முன்பு யானையை ஏற்க மறுத்த குரங்குகளும் முயல்களும் தவளைகளும் நரியும் மன்னிப்பு கேட்டனர். நாங்கள் முன்பு உன்னுடன் நண்பராக இருக்க மறுத்துவிட்டோம், ஆனால் உண்மையான நட்பு தோற்றத்தாலோ அளவாலோ தீர்மானிக்கப்படக்கூடாது, நீ மிகவும் நல்லவன் என்று கூறினர். யானை புன்னகையுடன் தித்தது. நட்புக்காக எப்போதும் தயார் என்று கூறியது. அதன் இரக்கம் மற்றும் தைரியத்திற்காக அனைத்து விலங்குகளும் அதை நண்பனாக ஏற்றுக்கொண்டனர். பாடம்: உண்மையான நட்பு தோற்றத்தாலோ உயரமோ வலிமையாலோ தீர்மானிக்கப்படாது, அது நல்ல மனம் மற்றும் துணிச்சலின் மீது அமைகிறது.